நீங்க உங்க ஆசைகள பத்தி பேசும்போது, அது உங்க வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் மாதிரி பேசுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் புடிச்ச ஒரு விஷயம் மாதிரி பேசவே பேசாதீங்க. "நான் விரும்புற அந்த விஷயம் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு அட்டகாசமா ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுவே நீங்க "அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்" அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, உங்க சப்கான்ஷியஸ் கிட்ட இருந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்க விரும்புற அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அதனால அது எனக்கு வேணும்னு கேட்கிறத முதல்ல நிறுத்துங்க. அத உரிமையோட போய் எடுத்துக்க ஆரம்பிங்க. நீங்க ஒரு விஷயத்த விரும்புறீங்கன்னு வைங்க. அத ஏற்கனவே சொந்தமாக்கிக்கிட்ட உங்களோட ஒரு வெர்ஷன் இருக்கு. அத தயவு செஞ்சு நம்புங்க. சில சமயம் உங்களோட எல்லா எனர்ஜியும் ஒண்ணு சேர்த்து, நீங்க விரும்புற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு கண்மூடித்தனமா நம்புங்க. உங்க வாழ்க்கை நீங்க நம்புற அந்த விஷயத்த உண்மையாக்குறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. நீங்க இந்த மாதிரி கண்மூடித்தனமா இருக்கும்போது, உங்க வாழ்க்கை அநியாயத்துக்கு சூப்பரா மாறும். சும்மா அடிச்சு விடுறேன்னு நெனைக்காதீங்க. திஸ் இஸ் சயன்டிஃபிக்கலி ப்ரூவன். அதனால இனிமே பணம் என்கிட்ட வருதுன்னு பேசுங்க. சரியான மனிதர்கள் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா, நீங்க விரும்புற எல்லா விஷயமும் இன்னும் அதிகமா உங்கள விரும்புது அப்படின்னு பேசுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். மீண்டும் சந்திப்போம்.